சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் அது எனக்கும் நடந்துச்சு. ஆக்டிவிட்டி வரல அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். அப்பாவி போல இருக்கு. ஆரஞ்சு ட்ரை டீம் நன்றி. போய் வேலை பாருங்க. ரெடி. நம்ம ஈவென்ட்டோட ஒன் ஆஃப் தி ஸ்பான்சர். ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை, இது செகண்ட் டைம். நான் வந்து சென்னைக்கு தனியாக போகிறேன். யார் யார் போகிறோம் என்னன்றது ஃபுல்லாத்தையும் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இப்போது மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து நான் மட்டும்தான் போக போகிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. என்னென்ன நடக்குதோ என்னென்ன உங்கள்கிட்ட பேசன்னு தோணுதோ எல்லாத்தையுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதை. என்னெல்லாம் நான் கிளம்பி விட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எதுக்காக போகிறேன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பேன் என்ன அவார்ட் ஃபங்க்ஷன் என்னன்றது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷன் நாளைக்கு காலையில் மார்னிங்கே வைக்கிறாங்க. ஸோ மார்னிங் முடிச்சுட்டு நைட்டு உடனே ரிட்டனு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்துடுவோம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. அதையுமே நான் ரொட்டீனாக உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்னைக்கு கிளம்ப போகிறோம். இப்போ என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு அண்ணே வரையிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நான் போய் மாட்டுத்தாவணி வரைக்கும் அண்ணன் கூட போயிடுவேன். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வந்து மதுரை டு சென்னை வந்து பஸ்ஸில் தனியாக ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே பார்க்கலாம் எப்படி இருக்கு. நிறையா போயிட்டு பஸ் டைம் இருக்குது, ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டோம். யாருமே இல்லை, நான் மட்டும் போகிறேன். நான் ஒரு மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஏதோ ஒரு தனிமையாக ஒரு ஒர்க்கு போகிற மாதிரி ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. போகலாம். அங்கே என்னென்ன நடக்குதோ தெரில. ஆனால் இடையில தான் பேசணும்னு தோணுச்சா கண்டிப்பாக பேசுகிறேன். ஃபைனலாக கிளம்பியாச்சு. லைட்டு போட்டாங்க. நான் மட்டும் போக ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்கு. தூங்கி எழுந்திரிச்சோடனே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி நம்மளோட ஸ்டாப் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இறங்கிட்டு ஓலோ புக் பண்ணிவிட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டேன். போனோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே உடனே ஃபங்க்ஷன் நாங்களும் கிளம்பிட்டோம். இன்னும் சரிதான் ரேப் பண்ணி வைக்கேன். பொட்டு மட்டும் வாங்கி வைக்கணும். அப்புறம் இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். தம்பி வரைஞ்சிக்காங்க கூட துணைக்கி. அதனால் அவனும் கூட்டிகிட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். அங்கே வந்து மீராம்மா யுவராணி அம்மா எல்லாருமே வராங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்க்கலாம். ஃபைனலாக நானும் இவனும் கிளம்பிட்டு இவனோட படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோட போஸ்டர் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் 2 பேர் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம். போயிட்டு அப்புறம் எல்லாம் நீங்கள் வரணும். நல்லா இருக்கம்மா. தெரியாது, அவங்களுக்கு கூட தெரியாது. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும். ஆரஞ்சு ட்ரை டீம் நன்றி. போய் வேலை பாருங்க. ரெடி. சீக்கிரம் ஒரு வழியா இந்த நிகழ்ச்சியில வெல்கம் கேலாவும் ஆக்கிட்டாங்க. என்ன ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு. சொல்லி கொடுப்பியா?
நீ சிரிக்கிறியா? எப்படி இருக்கீங்க? இப்படிதான் நின்னுங்கிற. பாத்தீங்களா? பாத்தீங்களா? பார்த்துன்னு தானே இருக்கிறேன். நானும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, நம்ம பேசலாம், நிறைய பேசுவோம். நமக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி பேசுவாங்க. ஒரு 10 கிலோவா 20 கிலோவா நம்ம ரூம் போட்டு பேசுவோம். அப்புறமா உட்காந்து பேசலாம். சரி, ரூம்ல நின்னுக்கிட்டே பேசுங்களேன். வேற உட்காந்து பேசினா அது விஷயம் இருக்கு. சரி, ஓகே. அண்ணா அப்போ ஒரு ஃபேனா அவர்கிட்ட பேசினேன். இப்போ என்னை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குற அளவுக்கு நான் வளரலாம் இல்லை, பண்ணியிருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. இவங்க ரீசெண்டா கல்யாணம் பண்ண ரொம்ப சந்தோஷம். என்ன இம்புட்டு எமோஷனலா போதே? சொல்லி கொடுத்து வந்து போறோம். சொல்லலாம். எப்படி தப்பான டைமிங். எப்படி இருக்கீங்கம்மா? தம்பி இன்னொரு மைக் கொடுங்க. எப்படி இருக்கீங்க தம்பி? சூப்பர். புதுசா ஒரு கார் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஒரு சில வாழ்த்துக்கள். நீங்க இதுவரைக்கும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ என் ஹஸ்பண்டு டெத் ஆகியும் 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அப்போ கொடுத்த சப்போர்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு அதை நினச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேச நினச்சேன். ஸோ நிறைய வீடியோ வந்து கிரியேட்டர் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிரியேட்டர் வந்து இன்னைக்கு மேலே இருக்கலாம், டக்குன்னு கீழே உடஞ்சி விழுந்துடலாம். ஆனால் அந்த டயத்தில் வந்து கூட இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் நிறைய வரும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ சில விஷயங்கள் வந்து தட்டி விடுறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால நமக்கு வந்து தெரியும் இது எடிட்டிங்கு, இது வந்து நார்மலாக அவங்க வந்து பேட் கமெண்ட் வர்றது நேச்சுரல்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரியாதவங்க சொல்லிட்டாங்கன்னா தெரியாது. ஆனால் கிரியேட்டர் தான் நிறைய வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டு நீங்கள் எப்படி வரீங்களோ அதே மாதிரி மற்றவங்கள வளர விட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அவார்டு கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஒருத்தர் வளரும் போது வந்து அவரை தூக்கி விடுறதுக்கு இருக்காங்களோ இல்லையோ, காலை பிடிச்சி குழியில போட்டு புதைக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கு. அது எல்லா கிரியேட்டரும் நடக்கும். எந்த கிரியேட்டர் வந்து வளர்ந்து அப்கமிங்ல வர ஸ்டேஜுக்கு போறாங்களோ, நீ எப்படா வளருவ, உன்னை நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம். அது எனக்கும் நடந்துச்சு. அந்த கூட்டம் வந்து நான் பெருசா வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணும். நான் சொன்னேன் நம்ம பையன் நல்ல பையன். அதுக்கான ஆதாரம் நீங்க கொடுத்தீங்க. மணிய ஒருத்தன் குறை சொன்னா நம்ம ஏத்துக்கலாமா? அதை ஏத்துக்க முடியுமா? தம்பி, நீங்க யாருன்றது எனக்கு தெரியும், சரியா? ஏன் தம்பி என்ன விட்டுருங்க, மக்களுக்கு தெரியும். ஓ மக்களுக்கு ஓ ரசிகனுக்கு தெரியும். எவன் இளைய தளபதி விஜய் சார் அவரை வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் படத்துல அவர் ரோல் பண்ணாத சில மீடியாஸ் இல்ல இன்னைக்கு அவரோட இன்டர்வியூக்கு அவரோட போஸ்ட் போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு நெகட்டிவிட்டி வரல அப்படின்னா ஒரு நல்ல இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். நெகட்டிவிட்டி வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய இடத்துக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். ஸோ எதுவாக இருந்தாலுமே ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணாதான் நம்மலாம் ஒரு மனுஷங்க. எதுவுமே இல்லாம நம்ம மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா அது வேணாம். எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவிட்டி வருதோ அந்த அளவுக்கு நம்ம மேல போயிட்டே இருப்போம். ஸோ எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துங்க. தேங்க்யூ. SR ஃபிலிம் ஒரு சில வார்த்தைகள் ஷார்ட்டா. வணக்கம், நான் உங்கள் யுவராணி.
பேர் கேட்பாங்க ஏன் நீங்க பண்றதெல்லாம் வீடியோவா எடுத்து போடுறீங்கன்னு. அப்படி நான் வீடியோவா ஃபர்ஸ்ட் டைம் சென்னையிலயும் 11 நாள் ஒர்க் பண்ணோம். தூத்துக்குடியில அடுத்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தூத்துக்குடியில ஒர்க் பண்ணோம். அங்க ஏரல் கிராமத்துல வந்து இருந்ததே ஒரு கிராமத்துல 17 வீடு தான். 17 வீடும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அங்க நாங்க போகும்போது 2 பக்கமும் வாய்க்கால்ல தண்ணி போயிட்டு சாப்பாடு கூட இல்லாம 3 நாள் அங்க ஒரு கிராமத்துல தவிச்சிட்டு இருந்தாங்க. நாங்க எங்க தலைமையில இருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும் போது அங்க உள்ள 17 குடும்பத்துல உள்ள குழந்தைங்களும் அந்த சாப்பாடு சாப்பிடும் போது அதோட ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால அன்னைக்கு வீடியோவா எடுத்து நாங்க இன்ஸ்டாகிராம்ல அங்க சிக்னல் கூட இல்லை, அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து அதை நாங்க வீடியோவா போட்டோம். போடும் போது மீராமா